மச்சான், இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்ம தமிழ் சினிமால இருந்து ஹாலிவுட் சினிமா வரைக்கும் வந்த பெரிய அப்டேட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய தலைவரோட கூலி படத்துல இருந்து. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவருடைய படத்துல இருந்து எந்த ஒரு விஷயம் வெளியே வந்தாலும் அது ட்ரெண்டிங்ல போயிடுது. இப்பதான் இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த தேர்ட் சிங்கிள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது கூடவே 2 ஆகஸ்ட்டுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக அதோடைய ரிவ்யூ நம்ம சேனலில் நான் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம தலைவருடைய படம் வந்து 14th ஆகஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் அன்றைக்கே ரிலீஸ் ஆக போகிற வார் 2 படத்துடைய ட்ரெய்லர் இப்போ வந்துருச்சு. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அந்த ட்ரெய்லர் பிடிச்சி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கூலி வெர்சஸ் வாருடைய கிளாஷ் பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவருடைய நடிப்பில் வரப்போகிற கருப்பு படத்துடைய டீசர் வந்து வெளியே வந்துருச்சு. அந்த டீசர் கூட அவருடைய 46 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்துருந்துச்சு. அண்ட் அதில் வந்து அவருடைய டைட்டில் ரிவீல் பண்ணல. பட் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வெங்கி. அவர் வந்து ஏற்கனவே நம்ம தனுஷை வச்சு வாத்தி படமும் அண்ட் நம்ம துல்கர் சல்மானை வச்சு லக்கி பாஸ்கர் படமும் கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வடிவேலும் ஃபஹத் ஃபாசிலும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் தான் மே ரீசன். ஸோ இந்த படமும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். அது கூடவே நம்ம பாண்டியராஜா அண்ணனோட டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் நடித்த தலைவன் தலைவி படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படமும் யாரெல்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம மகேஷ் பாபுடைய நடிப்பில் எஸ் ராஜமௌலியோடைய டைரக்ஷனில் வரப்போகிற ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படத்தை பற்றி தான். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்களுடைய ஷூட்டிங் வந்து கேனியாவில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரூரலாக ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால அவங்களால அந்த இடத்துல ஷூட் பண்ண முடியல. ஸோ அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து தல்சானியாவில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம மகேஷ் பாபு நம்ம எஸ் ராஜமௌலியெல்லாம் போய் அந்த இடத்துல ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மகேஷ் பாபுடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் சில ஹாலிவுட் அப்டேட்ஸ். ரீசெண்ட் டைமில் வந்த லிலோ அண்ட் ஸ்டிச் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த படம் வந்து 1 பில்லியனுக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி ரைட்டர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா இந்த படத்துடைய சீக்வல் எடுக்கிறதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த படத்துடைய ரைட்டிங் ஒர்க் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த படம் வந்து இன்கேஸ் நம்மளுக்கு 2026 எண்டிங்கில் இல்லைன்னா 2027 ஸ்டார்டிங்கில் பார்க்கறதுக்கு கிடைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து காட்ஜிலாவுடைய 3 படத்தை பற்றி அப்டேட் வந்திருக்கு. ஒன்று வந்து காட்ஜிலா -1 படம் வந்துச்சுல்ல, அதோடைய சீக்வல் வந்து ஆல்ரெடி ரைட்டிங்கில் இருக்குது. படத்துடைய ஃபில்மிங் வந்து இந்த வருஷத்துடைய எண்டிங்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த படம் வந்து உங்களுக்கு 2026 எண்டிங்கில் இல்லைன்னா 2027 ஸ்டார்டிங்கில் பார்க்க கிடைக்கலாம். அண்ட் அது கூடவே 2016 வந்த காட்ஜிலா படம் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அந்த படத்துடைய சீக்வலும் இப்போ பிளானிங்கில் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு காட்ஜிலா படம் வரும். அதில் வந்து சவுத் கொரியாவுடைய ரீஜனல் எல்லாத்தையும் வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த படத்தில் அவங்க VFX CGIக்காக இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 படத்துலையுமே காட்ஜிலாவுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் அதோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அப்புறம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இன்னொரு சீரீஸ் வரப்போகுது. அதுதான் நம்ம அசாசின் கிரீடோடைய ஒரு சீரீஸ். அண்ட் இதுக்கு முந்தி நீங்கள் ஏற்கனவே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்லை விச்சர்ஸ் மாதிரி சீரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதோடைய சீரீஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ வரும் இந்த சீரீஸோடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. எப்போ இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகுன்றதுக்கான எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். நம்மளுடைய DC யூனிவர்ஸ்லேருந்து DC யூனிவர்ஸில் நம்ம பேட்மேனோடைய காஸ்டிங் இன்னும் நடக்கல. ஸோ அதோடைய ரீசெண்ட் அப்டேட் என்ன வந்திருக்குன்னா ஃபவுண்டேஷன் சீரீஸில் நடித்த லீ பேஸை வந்து ஆஸ் அ பேட்மேனாக காஸ்ட் பண்ணுவாங்கன்ற நிறைய ரியூமர்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் போயிட்டுருக்கு. பட் அதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனாக நம்ம ஜேம்ஸ் கன் கொடுத்துருக்காரு. என்னன்னா இன்னுமுமே வந்து படத்தோடைய ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஆகல. ஸோ ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஆகாத வரைக்கும் எந்த ஒரு ஆக்டரையுமே இந்த படத்தோடைய காஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோன்றதை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அண்ட் அது கூடவே ஃபேன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில ஆஸ் அ சூப்பர்மேனை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அவரே வந்து ஆஸ் அ நியூ பேட்மேனாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேட்மேனுடைய கேரக்டருக்கு நம்ம ஹென்ரி கேவில காஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வார்னர் பிரதர்ஸ் அண்ட் டிஸ்னியோடைய CEO டேவிட் ஜெஸ்லர் வந்து அண்ட் நம்ம சூப்பர்மேனுக்கு அப்புறம் DCயில் வரப்போகிற 3 ப்ராஜெக்ட்ஸை பற்றி அவர் அப்டேட் கொடுத்துட்டாரு. ஒன்று வந்து சூப்பர் கேர்ள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வண்டர் வுமன் அண்ட் அது முடிச்சதுமே நம்ம பேட்மேன் பிரேவ் அண்ட் த போல்ட். இப்போ இந்த 3 படமுமே ஒர்க்கிங் இன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து அப்புறமா நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மார்வலுடைய வரப்போகிற படங்களுக்காக ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற படம் தான் அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார் தான். அண்ட் அந்த சீக்ரெட் வாரில் நம்ம டோட்டல் அவெஞ்சர்ஸ் டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் வேணும். நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோடைய லீட் கேரக்டர் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் தான்.
அவர் தான் வரப்போகிற படங்களை நம்ம அவெஞ்சர்ஸ் டீமை லீட் பண்ணுவார். அண்ட் அது கூடவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவுடைய இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. நம்ம கேப்டன் அமெரிக்காவுடைய கேரக்டர் ரோல் பண்ணுற கிறிஸ் எவன்ஸ் வந்து கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நம்மளுக்கு பார்க்க கிடைப்பாருன்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. பட் இதில் இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னன்னா, அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா ரோலே தான் மறுபடியும் பண்ணுவாரா, இல்லை வேற ஏதாவது கேரக்டர் பண்ணுவாரான்றது தான் இன்னமும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் படத்துல இருந்து. ஏன்னா இந்த படத்துக்காக ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. பட் நம்ம மார்வல்ஸ் வந்து இந்த படத்தை டிலேக்கு மேலே டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. 4th June 2027 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் இந்த படம் டிலே ஆயிடுச்சு. 25th June 2027 ரிலீஸ் ஆகும். ஸோ மச்சான், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் உங்களுடைய ஃபேவரட் அப்டேட் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.